ஹேடா ஃபீரேஸ் வெல்கம் டு மை சேனல். இதுதான் நீங்கள் என்னோட சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கப்புறமா பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஏன்னா அதுக்கப்புறமா வந்து லைக் வந்து என்னோட இன்ஸ்டா ஐடி, டெலகிராம் ஐடி எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அன்கட் சீன்ஸ்லாம் டெலகிராமில் தான் போடுவேன். அண்ட் வந்து கஸ்டமைஸ் ஸ்டோரிஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா வந்து லைக் அந்த ஸ்டோரிஸ்க்கு எந்த ஒரு லிமிடேஷன்ஸுமே கிடைக்காது. நீங்கள் எந்த மாதிரி வந்து கேட்குறீங்களோ அதே மாதிரியே நான் ரெடி பண்ணி உங்களுக்கு சென்ட் பண்ணுவேன்டா ஃபேரிஸ். அண்ட் என்னோடய மற்ற சேனல்ஸோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். இதில் ஒன்லி ஹயாங் லைன்ஸ் இதை மட்டும்தான் நான் போடுவேன். அண்ட் வந்து மெக்னிக்கு தனியாக வச்சுருக்கேன், அதோட லிங்க்கும். அண்ட் பிடிஎஸ்க்கு OT7ம் வந்து நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ உங்களுக்கு OT7 ஸ்டோரியும் ஏதாவது வேணும் அப்படின்னா மறக்காமல் லைக் வந்து என்னோடய ஸ்ட்ராபெரி சேனலில் போய் பாருங்கள். ஸோ கமெண்ட்டும் பண்ணுங்கடா, ஓகேவாடா ஃபேரிஸ். அண்ட் வந்து நாம் இன்றைக்கி ஜியோ போடுறது தான் வந்து பார்க்க போகிறோம். மை எக்ஸ் இஸ் மை ப்ரொஃபஸரோட 2 ஷார்ட் தான் வந்து பார்க்க போகிறோம். லைக் வந்து ஆல்ரெடி வந்து ஃபஸ்ட்டு பார்ட் நான் போட்டுட்டேன். ஸோ இது வந்து செகண்ட் பார்ட்டு. ஸோ ஃபஸ்ட்டு பார்ட்டு பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வந்துடுங்க, அப்போ தான் இது உங்களுக்கு புரியும். அண்ட் ஹயாங் லைன்ஸுக்கு உங்களுக்கு ஏதாவது ஸ்டோரி வேணும் அப்படின்னா அதுவும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் அதே மாதிரி மெக்னா லைன்ஸ்க்கும் உங்களுக்கு இந்த பர்சனுக்கு இந்த மாதிரி ஸ்டோரி வேணும் அப்படின்ட்டு இருந்தாலும் அதையும் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு நான் பெஸ்ட்டாக தர ட்ரை பண்ணுறேன்டா. அண்ட் ஹெட்செட் போட்டுட்டு கேளுங்க, அப்போ தான் வந்து அந்த நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். அடிக்ட் ஆகாதீங்க. அண்ட் ஃபேரிஸ், நம்மளோட ஃபேரி உலகத்துக்குள்ள போகலாம். நீங்கள் கிளாஸ் ரூமில் தான் உட்காந்துட்ருக்கீங்க. ஜேஹோப்போட கிளாஸு தான் வந்து நடந்துகிட்ருக்கு. ஸோ அவர் வந்து போர்ட்லலாம் வந்து எழுதி போட்டுட்டு, ஸோ எல்லோரும் வந்து போர்டில் இருக்கிறதெல்லாம் வந்து நோட் டவுன் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிவிட்டு இப்போ அப்படியே ரவுண்ட்ஸ் போயிட்டுருக்காரு. நீங்களா சுத்தமாக ஹோபியை கண்டுக்கவே இல்லை. நீங்கள் பாட்டுக்கு அவன் எழுதி போட்டதை உட்காந்து எழுதிட்டுருக்கீங்க. உங்கள் பக்கத்தில் வந்து ஹோபி வராரு. நீங்கள் சுத்தமாக வந்து ஹோபியை கண்டுக்கவே இல்லை. நீங்கள் பாட்டுக்கு எழுதிட்டேன்னு உட்காந்துட்ருக்கீங்க. அவன் வந்தால் எனக்கு என்ன அப்படின்ற மாதிரி தான் வந்து நீங்கள் உட்காந்துட்ருக்கீங்க. ஸோ ஹோபி உங்கள் பக்கத்தில் வராரு. ஸோ அவர் வந்து கேஷுவலாக நடந்துட்டு வர மாதிரி தான் வராரு. உங்கள் பக்கத்தில் வந்ததுமே லைக் டக்குன்னு என்ன பண்ணுறாரு அப்படின்னா வந்து உங்கள் பெஞ்சு பக்கத்தில் வந்ததுமே உங்கள் ஃபேஸை திருப்பி செம்ம ரஃப்பான ஒரு கிஸ்ஸை கொடுக்குறாரு. மூணுக்கு வைட் ஐஸு, அப்படியே கண்ணு அவ்வளோ அந்த அளவுக்கு வந்து விரிச்சு லைக் வந்து அப்படி விரிச்சு கிடக்குது. பக்கத்தில் உட்காந்துட்டது உங்கள் ஃப்ரெண்டு தியாக்கும் ஐஷுக்கும் ரொம்ப ஷாக்கு. வாயை அப்படியே புழுந்துட்டு தியா வாயை புழுந்து பார்த்துட்டு இருக்காங்க. ஐஷுவா அவங்க வாயில் கையை வச்சுக்கிட்டு அவங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க. செம்மையான ஒரு டீப் கிஸ்ஸான அந்த ரஃப் கிஸ்ஸு ஒரு 2-3 மினிட்ஸ் போனதுக்கப்புறமா ஒரு கிஸ்ஸை பிரேக் பண்ணிட்டு லிப்பை அப்படியே ஒரு மாதிரி லிக் பண்ணிட்டு அவர் பாட்டுக்கு வந்து ரவுண்ட்ஸ் போகிற மாதிரி அவர் போயிடுறாரு. உங்களுக்கா அப்படியே உறைஞ்சி போய் உட்காந்துருக்கீங்க. தியாதான் மச்சான் மச்சான் அப்படின்ட்டு உங்களை உழுக்குற. அப்போ தான் உங்களுக்கு கான்ஷியஸே வருது. திரும்பி பார்க்குறீங்க. அமைதியாரு அமைதியாரு மச்சா அமைதியாரு மச்சா அப்படின்ற மாதிரி வந்து பார்த்து அடியோ என்ன பண்ணான்ட்டு பார்த்த மச்சான் ஹோல் கிளாஸு. ஐயோ என்னடி இது இப்படி பண்ணிட்டாரு அப்படின்ற மாதிரி தியா கேட்குறா. அப்போ நீ இவரை பற்றி தான் சொல்லிட்டு இருந்தியா? ஹோபினா ஜேஹோப் சாரா அப்படின்ற மாதிரி ஐஷு கேட்குறாங்க. இப்போ ரொம்ப முக்கியம் பாரு. சரி மச்சான் ஐயோ மையா ராடி நீ எந்திரிச்சு நடுவில் வாடா அப்படின்ற மாதிரி உங்களை நடுவில் உட்கார வச்சிட்டாங்க. ஜேஹோப் இதை பார்த்து அப்படியே ஸ்மெட் பண்ணிட்டு பெல்லும் அடிச்சிச்சு. சரி நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் மீட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிட்டு கிளம்பிட்டாரு. உங்களுக்கா அவனு மேலே அவ்வளோ கோவம் வருது, ஹோபி மேலே அவ்வளோ கோவம் வருது. அந்த கோவத்தோட தான் அந்த டே ஃபுல்லுமே வந்து நீங்கள் இருக்கீங்க. இப்போ வந்து லன்ச்சு டைமு தான். ஸோ நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் வந்து லன்ச்சு சாப்பிட்டு கேஷுவலாக சரி நாம் வந்து
லைக் வந்து சும்மா அப்படியே ஒரு ரவுண்ட்ஸ் போலாம் அப்படின்ற மாரி நீங்க அப்படியே நடந்து போயிட்டுருக்கீங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸு அவங்களும் வந்து பேசிக்கிட்டு நடந்து போயிட்டுருக்காங்க முன்னாடி. நீங்களா? சரின்ட்டு சொல்லிட்டு நீங்களும் வந்து நடந்து போயிட்டே இருக்கீங்க. அப்போ வந்து நீங்க நடந்து போயிட்டுருக்கும்போது, உங்க பேக்ல இருந்து ஏதோ கீழ விழுற மாரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, லைக் வந்து ஒரு கிளாஸ் ரூம் முன்னாடி தான் வந்து நிக்கிறீங்க. அ என்னது இது? ஏதோ கீழ விழுந்த மாரி இருக்கே! அப்படின்னு சொல்லிட்டு கீழ குனிஞ்சுட்டு நீங்க எடுத்துட்டு நின்னுட்டுருக்கீங்க. அப்போ டக்குன்னு ஒரு ஹேண்டு உங்கள உள்ளார பிடிச்சு இழுத்து, உங்க மவுத் அப்படியே கவர் பண்ணுது. உங்களுக்கு பக்குன்னு ஆயிடுச்சு. யார்ரா அது? அப்படின்னு சொல்லிட்டு. யாருன்னு பார்த்தா ஹோபி தான். நீங்க முறைச்சு பார்த்துட்ருக்கீங்க. "என்னடி பொண்டாட்டி, என்ன ரொம்ப மிஸ் பண்ண போல. அதான் இந்த மாரி இந்த லுக் குடுக்குறியோ? அவ்ளோ ஏக்கமா மாமா மேல?" நீங்க ஜியோவோட கைய எடுத்து நல்லா கடிச்சு வச்சுட்டு, "யாருக்கு யாரோட மாமா? பொறுக்கி பொறுக்கி இத பாரு. உன்ன ரொம்ப ரொம்ப வெறுக்கிறேன். உன்ன சுத்தமா நான் வெறுக்கிறேன். உன்ன பார்க்கவே எனக்கு பிடிக்கல. தேவையில்லாம இனிமே வந்து என் லைஃப்ல தலையிடாத. உனக்கும் எனக்கும் எல்லாமே முடிஞ்சிருச்சு. அது முடிஞ்சது முடிஞ்சதாவே இருக்கட்டும். என்னோட லைஃப்ல நீ வராதன்னு சொல்லிட்டேன். இப்பவும் அதே தான் சொல்றேன்." அப்படின்ற மாரி நீங்க பாட்டுக்கு சொல்லிக்கிட்டே போயிட்டுருக்கீங்க. ஸோ அப்போ ஹோபி வந்து டக்குன்னு வந்து கிஸ் பண்ணிடுறாரு உங்கள. அந்த கிஸ் ரொம்ப ஹீட்டப்பா போகுது. உங்களுக்கும் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியல. நீங்களும் வந்து கிஸ் பேக் பண்றீங்க. அப்படியே அந்த கிஸ் 2 டங்க்கெல்லாம் ஃபைட் ஆகுது. கொஞ்ச நேரம் கழிச்சு கிஸ்ஸ பிரேக் பண்றாரு. விஜய் என்ன சொல்றாருன்னா, "எப்போ இந்த கிஸ் பண்ணும்போது நீ என்ன கிஸ் பண்ணாம தள்ளி விட்டு பலார்ன்னு அரைஞ்சு என்ன பண்றியோ, அப்போ நான் போறேன்டி. உன் பக்கத்துல வரமாட்டேன். அது வரைக்கும் நீ எனக்கு தான். எனக்கு மட்டும் தான்." அப்படின்ற மாரி ஹோபி அங்கேருந்து சொல்லிட்டு போயிடுறாரு. உங்களுக்கா, ஐயோ! ஏன் என்ன இப்படி டார்ச்சர் பண்ற? நான் ஒண்ணும் அந்த மாரி பொண்ணு இல்ல. ஏன் இப்படி பண்ற? அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே உட்காந்து நீங்க அழுகுறீங்க. ஒரு 1/2 அன் ஹவர் அழுததுக்கு அப்புறமா நீங்களே வந்து காம் டவுன் பண்ணிட்டு, அதுக்கப்புறமா வந்து இதுக்கு மேல நம்ம காலேஜ்ல இருந்தா சரி வராது அப்படின்னு சொல்லிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு கால் பண்றீங்க. ஸோ தியாக்கு தான் கால் பண்றீங்க. "ஏய் மச்சான், எங்கடா இருக்க? டேய், கிளப்புக்கு போலாம்டா." "எது? இப்போ வா?" "எனக்கு அதெல்லாம் தெரியாது. கிளப்புக்கு நம்ம போறோம். இப்பவே போறோம். கேட்டுக்கிட்ட வாங்க." அப்படின்ற மாதிரி சொல்லி நீங்கள் கட் பண்ணிடுறீங்க. அவங்களோட ஃப்ரெண்டு தியாவும் ஐஷுவும் அவங்க நீங்கள் சொன்ன இடத்துக்கும் வந்துடுறாங்க. நீங்களும் வந்து அங்கே வந்துடுறீங்க. கிளம்பலாமா?" "மச்சான், ஆனால் காலேஜோட ஆஃப் டே தானே முடிஞ்சிருக்கு. மூடிட்டு வாங்க எல்லாரும். எனக்கு இருக்கிற நான் அவ்வளோதான் நான் சொல்லிட்டேன். நான் எதுவும் வந்து பேசுகிற நிலமையில இல்லை. வாங்க போகலாம் அவ்வளோதான்." அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லிட்டீங்க. சரி சொல்லிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸும் நீங்களும் லைக் வந்து கிளப் ட்ரெஸ் இருக்கு இல்லையா? ஸோ அதை தான் காலேஜ்க்குள்ளாரையே ஒரு ரூமில் வந்து அந்த கிளப் ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு நீங்கள் காலேஜ்லேருந்து ஸ்னீக் அவுட் ஆகிட்டீங்க. இப்போ கிளப்பு முன்னாடி தான் நின்றுட்டுருக்கீங்க. லைக் இப்போ தம்ப்லைனில் வருது இல்லையா? அந்த மாதிரியான ட்ரெஸ்ஸை போட்டுட்டு தான் நீங்கள் 3 பேருமே வந்து போயிருக்கீங்க. நீங்கள் தான் உள்ளார போகிறோம், ஃபுல்லாக சரக்கடிக்கிறோம், எல்லாத்தையும் மறக்கிறோம், தரமான செய்கையாக செய்கிறோம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. உடனே உங்கள் ஃப்ரெண்டா, "கண்டிப்பாக மச்சான், நம்ம போகிறோம், மஜா பண்ணுறோம்." உடனே வந்து தியா தான் இதை சொல்கிறாங்க. ஐஷுவா, "டேய், இருந்தாலும் இதெல்லாம் ரொம்ப ஓவரா இல்லையா? கொஞ்சமாக குடிச்சிட்டு வேணா வரலாம்டா, ரொம்பலாம் வேண்டாம்டா. அப்புறம் ஏதாவது நடந்துருச்சுன்னா?" "ஒன்றும் ஆகாது, எல்லாத்தையும் பார்த்துக்கலாம். ஆரம்பத்திலே வாயை வச்சுக்கிட்டு இருக்காதடி. இதெல்லாம் இந்த கேஸ்லாம் ஏன்டி கூப்பிட்டு வரீங்க?" அப்படின்ற மாதிரி நீங்கள் தான், "நீ மூடு. காஸ்டியூமுக்கெல்லாம் காசு கொடுத்ததே அவ தான், மறந்துடாத." அப்படின்ற மாதிரி உத்தியா அவங்களும் கூட லைக் வந்து இப்போ 3 பேருமே வந்து உள்ளார போயிடுறீங்க. உங்களுக்குன்னு ஒரு டேபிளாக லைக் வந்து அங்கே மினி டேபிள்ஸ்லாம் உட்கார்றதுக்கு டேபிள் சேரு சோஃபா அந்த மாதிரிலாம் இருக்குல்ல. நீங்கள் போய் சோஃபாவில் உட்காந்துக்கிறீங்க. உட்காந்துக்கிட்டு ட்ரிங்க்ஸ் நடிச்சுட்டு ஜாலியாக கூத்தடிச்சுட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க. லைக் இப்போ அப்படியே வந்து ஹோபி சைடு பார்க்கலாம். ஸோ ஹோபி வந்து லைக் வந்து ஒரு டீச்சர் வராததுனால ஸோ அவரோட கிளாஸ் வந்து இவர் டேக் ஓவர் வந்து பண்ணிக்கிறாரு. அவர் வந்து கிளாஸுக்கு வராரு.
கிளாஸ்ல வந்து பார்த்தா உங்க 3 பேத்தையுமே காணோம். என்ன இவங்க 3 பேரும் எங்க போனீங்க? ஆளையே காணோம். சரி அப்புறமா பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி அவரும் வந்து கிளாஸ்லாம் டீச் பண்ணிட்டு போர்டில் எழுதி போட்டு நீங்கள் எழுதிட்டுருங்க நான் வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி அவர் வந்து கிளாஸுக்கு வெளியில் கொஞ்சம் தூரம் தள்ளி போயிட்டு நஞ்சனுக்கு தான் கால் பண்ணுறாரு. என்ன இவன் காலேஜில் இருந்துக்கிட்டே எனக்கு கால் பண்ணுற என்னவா இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ஜன் அட்டன் பண்ணுறாரு. சொல்லு மச்சான் என்னடா? டீ நான் தியா உன்கிட்ட எங்கேயாவது வெளியில் போகிறோம் அப்படின்ட்டு ஏதாவது சொன்னாலாடா? இல்லையே மச்சான் கிளாஸில் தான் மச்சான் இருப்பா. ஏன் மச்சான்? நீ கிளாஸில் இல்லைடா. என்னடா சொல்கிற? கிளாஸில் இல்லையா? ஆமாம் மச்சான், நான் இப்போது என்னோடய கிளாஸில் வந்து டீச்சர் ஒருத்தவங்க இல்லை வரல அப்படின்றதுனால அந்த கிளாஸை நான் எடுக்கிறதுக்காக வந்தேன்டா. ஆனால் கிளாஸில் அவள் இல்லைடா. அவள் மட்டும் இல்லை, 3 அவள் அப்புறம் 3 அப்புறம் ஐஷுன்ட்டு 3 பேரையுமே இல்லைடா. என்னடா சொல்கிற? இரு நான் கால் பண்ணுறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃப்ரெண்டு தியாவுக்கு தான் கால் வருது. ஸோ நீங்களும் ஐஷுவும் வந்து எந்திரிச்சு போயிட்டு டான்ஸ் ஃப்ளோவில் செம்மையாக டான்ஸ் ஆடிட்டு இருந்திருப்பீங்க. அப்போ தான் நம்ஜன் வந்து கால் பண்ணியிருப்பாரு உங்கள் ஃப்ரெண்டா. அவங்க ஆல்ரெடி வந்து போதையில் இருந்திருப்பாங்க. காலை அட்டன் பண்ணுறாங்க. யார் இது? நம்பரை எவ்வளோ நம்பரை தெரியுது, யாரா இருக்கும்? அட்டன் பண்ணி பார்ப்போம். ஹலோ, யாரு? ஏய் ஜியா, எங்கடி இருக்க? நானா? நான் வந்து சொல்ல மாட்டேனே. டென்ஷன் பண்ணாத தியா, எங்க இருக்க? நான் சொல்லணும்னா நான் சொல்லணும்னா என் புருஷன் எனக்கு கீச்சு பண்ணாத நான் சொல்லுவேன் அப்படின்ற மாதிரி தியா சொல்லிட்டு இருக்காங்க. ஐயோ சரி சரி, உன் புருஷன் உனக்கு கிஸ்ஸு மட்டும் இல்லை நிறைய தருவான். இப்போ சொல்லு, எங்க இருக்க? நானா? நான் வந்து பூக்கில் இருக்கேன். என்ன? கபு பூக்கு இருக்கேன்? ஐயோ தெளிவா பேசுடி, என்னடி சொல்ற? கிளப்ல இருக்கேன்டா, வாங்க மடையா. நான் கிளப்ல இருக்கேன் தெரியுமா? ஜாலியா சரக்கு அடிச்சுட்டு டான்ஸ் ஆடிட்டு வைப் பண்ணிட்டு இருக்கேன் தெரியுமா? நீயும் வா, ஜாலியா சரக்கு அடிச்சுட்டு டான்ஸ் ஆடிட்டு ஃபன் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தியா சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு ஃபோன் அப்படியே வச்சிடுறாங்க. நம்ஜனா தியோ தியோ எந்த கிளப்டி, எந்த லொக்கேஷன் சொல்லுடி அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே இருக்காங்க. ஆனால் தியாவா அவங்க தான் வந்து மப்பில் இருக்காங்க, ஃபோன் கட் பண்ணிட்டேன் அப்படின்ற பேரில் அவர் வச்சுட்டாங்க. உடனே வந்து ஹோபி தான், ஸோ கான்ஃபரன்ஸில் தான் வந்து இருந்திருக்கோம். ஹோபி தான், டே அவள் லொக்கேஷனை ட்ராக் பண்ணுறா, உடனே பண்ணுற மச்சான் அப்படின்னு நம்ஜனும் வந்து உங்கள் லொக்கேஷனை ட்ராக் பண்ணுறாரு. ட்ராக் பண்ணதுமே லைக் வந்து நீங்கள் 3 பேரும் எங்கே இருக்கீங்க அப்படின்றது வந்து எல்லாமே தெரிஞ்சிருச்சு. ஸோ அவங்க தான் ரொம்ப கோவமாக அங்கே வந்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ வந்து அந்த சோஃபாவில் நீங்கள் லைக் வந்து நீங்கள் தியா உங்கள் ஃப்ரெண்டு ஐஷு 3 பேருமே உட்காந்துட்ருக்கீங்க. மச்சான் லைக் வந்து நீங்கள் தான் ஸோ ஐஷுவிட்ட வந்து சொல்லிட்டுருக்கீங்க, நீ ஏன்டா இன்னும் சிங்கிளாக இருக்க? நீ வெறும் வேஸ்ட்டுடா. லவ் பண்ணம்மா, அழகான பையனை பார்த்து லவ் பண்ணால் லைஃப் அப்படியே ஜாலியாக போவேண்டா. உனக்கு லவ் பண்ண தெரியலை, அதனால்தான் இன்னும் சிங்கிளாக சுற்றிட்டுருக்கேன். வா மூஞ்சிக்கெல்லாம் எவன்டி கிடப்பா அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லிட்டுருக்கீங்க. ஏய் என்ன நீ நினச்சிட்ருக்க? நான் நினச்சா இந்த கிளப்பில் எவனை வேணாலும் என் அழகில் மயக்கி விடுவேன் தெரியுமா? உடனே தியா தான், அப்படியா? எவனை வேணாலும் மயக்கிடுவியா அப்படின்ற மாதிரி தியா சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ அடுத்தது நீங்கள் தான், அப்போ நான் ஒருத்தனை காட்டுறேன்,
அவனை வலையில விழ வச்சு அவனை நீ கேஸ் பண்ணணும், எங்க முன்னாடி கேஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நீங்க சொல்லிருக்கீங்க. கன்ஃபார்ம் நான் பண்ண வேண்டி, யாருன்னு காட்டுங்க அப்படின்ற மாதிரி வந்து ஐஷு சொல்கிறாங்க. நீங்கள் தியா 2 பேருமே சுற்றி முற்றி பார்க்குறீங்க, யார் அழகாக வெள்ளை சப்பைங்களா இருக்காங்களே, எவனாவும் அழகாக இருக்கிற மாதிரியே இல்லையே அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கும்போது தான் மூன் கண்ணில் ஒருத்தவர் வந்து படுறாரு. மச்சான் மச்சான் அங்கே பாரு மச்சான், அழகா ஒருத்தன் வரான்டா. யாரு மச்சான் அங்கே பாருடா, என்ட்ரன்ஸில் ஒருத்தன் வந்துட்டுருக்கான். ஆமாம் மச்சான், ஒருத்தன் வந்துகிட்டு இருக்கான். அவன் கூட காத்துடலாமாடா மச்சான் அப்படின்னு நீங்க தியா கிட்ட சொல்லிட்டு இருக்கீங்க. பண்ணிடலாமே மச்சான். இத பாரு, அங்க பாத்தியா, ஹேண்ட்ஸமான ஒருத்தன் வந்துகிட்டு இருக்கான். அவனை கிட்டதான் நீ போகணும், அவனை வலையில விழ வைக்கணும், நீ ப்ரப்போஸ் பண்ணணும், ப்ரப்போஸ் பண்ணதுமே கிச்சு பண்ணணும். என்ன பண்ணும்? கிச்சு பண்ணணும். சரியா? பண்றேன் பண்றேன், கண்டிப்பா நான் பண்ணுவேன். பெட்டு 1000 ரூபா, 2 பேருமே 1000 ரூபாய் எனக்கு தரணும். புரியுதா? ஓகே அப்படின்ற மாதிரி பேசிட்டு ஜின் வந்து அங்கே ஒரு டேபிளில் தான் அவர் உட்காந்துக்கிட்டு அப்படியே சும்மா கேஷுவலாக வந்து பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஐஷு தான் எந்திரிச்சு போகிறாங்க. ரே மச்சான், அதை வீடியோ எடு அப்படின்ற மாதிரி நீங்கள் தியா கிட்ட சொல்லிட்டு இருக்கீங்க. தியாவும் அவங்க ஃபோனை எடுத்து அங்கே அப்படியே ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஐஷுவும் வந்து அந்த பர்சன் கிட்ட போகிறாங்க. போய் அந்த பர்சனோட லேப்ல டக்குன்னு உட்காந்துடுறாங்க. ஏய் ஹேண்ட்ஸம், நீ ரொம்ப அழகா இருக்க தெரியுமா? எல்லாத்த விட நீ தாண்டா அழகா இருக்க. ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு வந்து கிஸ் பண்ணிடுறாங்க. பண்ணிட்டாடா தியாவா அந்த கிஸ் அப்படியே ஜோம் பண்ணி அப்படியே 2 பேர்த்தும் நீங்கள் வந்து அதாவது ஐஷு கிஸ் பண்ணுறத வந்து அப்படியே அந்த அளவுக்கு வந்து லைக் க்ளோஸ் அப் ஷாட் எடுத்து எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கு. அந்த பர்சனும் வந்து கிஸ் பேக் பண்ணுறாங்க. அந்த கிஸ் அப்படியே ஹீட் அப் ஆகுது. அந்த பர்சனும் கொஞ்ச நேரம் கழித்து கிஸ்ஸை பிரேக் பண்ணுறாரு. அப்படியா பேபிக்கு என்ன லவ் பண்ணுறியா? ஆமாண்டா, நீ அழகண்டா தெரியுமா, உனக்கு அழகு ஈடுன்னு யாருமே இல்லை. இந்த லிப்ஸ் எவ்வளோ எப்படி இருக்கு தெரியுமா? அப்படியா? ஆமாம். அப்போது இந்த அழகை ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆசை இருக்கா பேபிக்கா? எக்ஸ்ப்ளோர் பண்ணலாமா டேடி? கண்டிப்பாக பேபி கேர்ள், ஷூர். இப்போவே பண்ணலாமா? ஓகே டேடி அப்படின்ட்டு ஐஷுன்னு சொல்கிறாங்க. அழகாக அந்த பர்சன் வந்து தூக்கிட்டு அங்கே வந்து லைக் ரூம்ஸ் எல்லாமே இருக்கும் இல்லையா, ஸோ அங்கே தான் வந்து தூக்கிட்டு போயிடுறாங்க. மச்சான் மச்சான், இனிமே வந்து அவளுக்கு வந்து என்ன சொல்றது, அது என்னது, வீக்கார்டு அவளுக்கு சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் தியாவும் வந்து அப்படியே ரெக்கார்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வந்து ஜோலியாக இது பண்ணிகிட்ருக்கீங்க. டே மச்சான் வா மச்சான், நம்ம டான்ஸ் ஆட போகலாம் அப்படின்னு தியா உங்களை இழுத்துட்டு போகிறா. நீங்களும் வந்து சரி மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு தள்ளாடிட்டு போயிட்டு செம்மையாக டான்ஸ் ஆடிட்டு இருக்கீங்க. அந்த டான்ஸ் ஆடிட்டு இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, ஒரு பர்சன் உங்களையும் இன்னொரு பர்சன் தியாவையும் வந்து ஹோல்ட் பண்ணுறாங்க. எஸ், தியாவை ஹோல்ட் பண்ணது நம்ஜனு, உங்களை ஹோல்ட் பண்ணது வந்து ஹோபி. நீங்கள்
யாரு? ம். உன் புருஷன்டி. என் புருஷனா நீ? என் புருஷா? எனக்கு ஒரு மாரியா ஹார்ட்டா ஃபீல் ஆகுதுடா புருஷா. தப்பு பண்ணலாமா? எனக்கு நீ வேணும்டா புருஷா அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. சரி, நம்ம எங்கே போய் தப்பு பண்ணலாம்? இங்கே ரூம் இருக்கு, அங்கே தப்பு பண்ணலாமா? இல்லை நம்ம வீட்டுக்கு போகலாம். இங்கே ஒரே நாய்ஸியாக இருக்கு, ரொம்ப ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்கு, நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நீங்கள் வந்து ஹோபியோட ஷோல்டர்ஸில் அப்படியே சாஞ்சிடுறீங்க. உங்களை அப்படியே தூக்கிட்டு ஹோபி போகிறாரு. உங்களுக்கு ஓரளவுக்கு வந்து லைக் வந்து தியாக்கா ஓரளவுக்கு வந்து கொஞ்சம் மப்பு வந்து தெளிஞ்சிருக்கு. அவங்க அந்த அளவுக்கு வந்து குடிக்கல, ஓரளவுக்கு அவங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி தான் இருக்கு. அவங்க வந்து நீ என்ன பார்க்க என்னோட பாய் ஃப்ரெண்ட் மாதிரியே இருக்க, அவனை மாதிரியே இருக்கிற, என்ன அர்த்தனா நீ? சொல்லுவடி சொல்லுவ, எவ்வளோ தாண்டி குடிச்சு தொலைஞ்ச குட்டிக்காரி குட்டிக்காரி அப்படின்னு சொல்லிட்டு உங்களை லைக் வந்து தியாவை ஷோல்டர்ஸில் தூக்கி போட்டு நஞ்சன் போகிறாரு. ஏய், உலகம் எனக்கு சுற்றுது, ஏன் இப்படி சுற்றுது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தியா வந்து ஃப்ளாட் ஆயிட்டாங்க. உங்களை வந்து ஹோபி அவரோட வீட்டுக்கு தான் வந்து கூப்பிட்டு போயிட்டுருக்காரு. ஆனால் நீங்கள் சும்மாவே ஜேவை வந்து ட்ரைவ் பண்ணிகிட்ருக்காரு. நீங்களா அவரோட லேப்பில் உட்காந்துட்டு ஏ டாடி தப்பு பண்ணலாம் சொன்னலடா, ஏன்டா பண்ண மாட்டேன்றா, ஏன் பண்ண மாட்டேன்றா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஹோபி கிஸ் பண்ணுறீங்க. சட்டன் பிரேக்கு ஹோபி போடுறாரு. என்ன அடிக்கிறா பூதா அப்படின்ற மாதிரி அப்படியே ஹோபியோட ஷோல்டர்ஸ் அப்படியே நீங்கள் ஃப்ளாட் ஆயிட்டீங்க. ஐயோ இவ்வளோ வச்சுக்கிட்டு அப்படின்னு அவர் வந்து அவரோட வீட்டுக்கு தான் வந்து உங்களை கூட்டிகிட்டு போகிறாரு. உங்களை கூட்டிகிட்டு போயிட்டு உங்களோட ட்ரெஸ்ஸு லைக் வந்து அவருக்கு ஆல்ரெடி செம்ம கோவம். அதுலேயும் உங்கள் ட்ரெஸ்ஸு வந்து அதை விட பயங்கரமான கோவம். நீங்கள் போட்டுட்டு இருந்த ட்ரெஸ்ஸை வந்து செம்மையாக கிழிக்கிறாரு. கிளப்புக்கு நீ போகிற கிளப்புக்கு உனக்கு இன்னைக்கு கொடுக்குற பனிஷ்மெண்ட்டில் இருக்குடி, உனக்கு விட்டு விட்டு சொல்ல முடியாத அளவு பண்ணுறேன் பாரு அப்படின்ற மாதிரி வந்து ஹோபி அந்த நைட்டு உங்களுக்கு வந்து ரொம்ப ஹார்ஷாக தான் வந்து இருந்திருப்பார். ரொம்ப ரஃப்பாகவும் தான் வந்து பிஹேவே பண்ணி இருந்திருப்பார். நெக்ஸ்ட் டே ஸ்கிப் ஆகுது. ஹோபி அவர் பாட்டுக்கு வந்து அவர் எந்திரிச்சு குளிச்சுட்டு அவர் பாட்டு காலேஜுக்கு போயிடுறாரு. ஒரு நூன் டைமில் தான் நீங்கள் எந்திரிக்கிறீங்க. உங்கள் ஃபோன் ரிங் ஆகிட்டே இருக்கு. யார் அது ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்கா? ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்கு. நீங்களும் தூக்க கலக்கத்திலேயே வந்து ஃபோனை எடுத்து காதில் வைக்கிறீங்க. யார்? ஏய் மச்சான், ஒன்று உசுரோடு தான் இருக்கேன் மச்சான். ஏய் யாரடி? ஏய் நான் தான் தியாடி. சொல்லு, என்ன எங்கடி இருக்க? எங்கேண்ணா எங்கே இருப்பேன்? வீட்டில் தாண்டி இருப்பேன். என்னடி ஆச்சு? ஏ மச்சான், உனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லையாடா? என்ன மச்சான்? டேய் நல்லா யோசிச்சு பார்த்து நீ எங்கே இருக்கேன்னு பாரு மச்சான். என்னை நம்ஜன் கிட்னாப் பண்ணிட்டான், வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துட்டான்டா. எது? அப்போ தான் ஒயிட் ஐஸில் பார்க்குறீங்க, லைக் வந்து சடனாக எந்திரிக்க பார்க்குறீங்க. பட் ஆனால் தொப்புன்னு பெட்டில் தான் விழுறீங்க. ஓ எனக்கு சும்மா பெயின் ஆகுதுடி. இரு, இது யார் வீடு? இது என்னோட ரூம் மாதிரி இல்லையே. போச்சு போச்சு, என்னை நம்ஜன் கிட்னாப் பண்ணியிருக்கானா? கண்டிப்பாக உன்னை ஹோபி தாண்டி கிட்னாப் பண்ணியிருந்திருப்பான். நைட்டு ஃபுல்லும் உனக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு வச்சு செஞ்சுருப்பான்னு நினைக்கிறேன். அது எப்படி நீ சொல்கிற? ஏன்னா எனக்கு அத்தனை நடந்துச்சு. ஐயோ, அப்போ நீ நம்ஜனோட வீட்டில் அவனோட ரூமில் தாண்டி படுத்து கிடக்கிறேன். ஐயோ என்னால் முடியல தெரியுமா? இந்த ஃபோன் பண்ணது எவ்வளோ கஷ்டப்பட்டு தாண்டி பண்ணேன். சரி, அப்போ ஐஷோ என்னடி ஆனா அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. ஐயோ தெரியலையேடி. ஐயோ ஒன்றுமே புரியலடி மச்சான். காலேஜில் மீட் பண்ணலாடா மச்சான் நாளைக்கு. இன்னைக்கு சத்தியமாக என்னால் முடியாது. நாளைக்கு காலேஜுக்கு வந்துடு, அப்போ பார்த்துக்கலாம்.
சரிடி மச்சான் அப்படின்ற மாதிரி ஃபோனை கட் பண்ணிட்டு ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு நீங்கள் சரி உங்களோட ட்ரெஸ்ஸு போடலான்னு பார்த்தா ட்ரெஸ்ஸு லைக் வந்து ஜியோப்போ அவரோட ட்ரெஸ்ஸு பிடிச்சி கிழிச்சு லைக் வந்து நீங்கள் போட்டுட்டு இருந்த ட்ரெஸ்ஸு கிழிச்சு நேரம் தொங்குற மாதிரி கிடக்குது. ஐயோ எவ்வளோ க்ளாஸ்லியான ட்ரெஸ்ஸு இந்த மாதிரி பண்ணி வச்சிருக்க எருமை மாடு போயில. ஐயோ வேறு வழியே இல்லை, இவன் ட்ரெஸ்ஸு தான் போட்டு ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே வந்து நல்லா ஒரு வார்ம் பாத் எடுத்துட்டு ஹூபியோட ஹுட்டியும் அவரோட ஷார்ட்ஸும் தான் வந்து எடுத்து போட்டிருக்கீங்க. அந்த ஷார்ட்ஸுன்றது தான் பேரான அது உங்களுக்கு பேண்ட்டு மாதிரி தான் இருக்கு. அதை எடுத்து போட்டுக்கிட்டு உங்களோட ஃபோனையும் வந்து எடுத்துக்கிட்டு லைக் வந்து நீங்கள் உங்களோட வீட்டுக்கு மறைமுகமாக எப்படி ஸ்னீக்கின்னு ஆயிட்டீங்க உங்களோட ரூமுக்குள்ளார. ஐயோப்பா முடியலடா சாமி, எவ்வளோ கஷ்டம், முடியலையே என்ன வலிக்குது அப்படின்ற மாதிரி நீங்கள் அப்படியே வந்து ஃப்ளாட் ஆகிட்டீங்க, டயர்டாக இருக்குன்னு சொல்லிட்டு தூங்கிடுறீங்க. அண்ட் வந்து நெக்ஸ்ட் டே வந்து ஆகுது, நீங்கள் காலேஜுக்கு போயிடுறீங்க. ஸோ காலேஜில் உள்ளார போகும்போது ஒரு பர்சனை பார்க்குறீங்க. என்னது இது, இந்த பர்சனை எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கே, எங்கே பார்த்துருக்கேன் அப்படின்ற மாதிரி அந்த டவுட்லேயே அந்த பர்சன் போயிட்டே இருக்காரு. நீங்களும் அவர் பின்னாடியே போயிட்டே இருக்கீங்க. லைக் முன்னாடி போயிட்டு இருக்க பர்சனுக்கு என்னடா இது நம்மளை யாரும் ஃபாலோ பண்ணுற மாதிரியே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவர் லைக் திரும்பி பார்க்குறாரு. திரும்பி பார்த்தோன்னே நீங்கள் ஸ்டாப் ஆகிட்டு சுற்றி முற்றி பார்க்குற மாதிரி வந்து பண்ணிகிட்ருக்கீங்க. அந்த பர்சனும் திரும்ப அகைன் நடந்து போகிறாரு, நீங்களும் ஃபாலோ பண்ணி போகிறீங்க. பட் ஆனால் லைக் வந்து திடீர்னு பார்த்தா ஆளை காணோம். ஐயோ என்னது இது, இந்த பக்கம் தான் வந்தா, எங்கே போனான் எங்கேயோ பார்த்து அப்படின்னு சொல்லிட்டு அந்த பசங்க தேடிட்டே இருக்கீங்க. அப்போ வந்து திடீர்னு உங்களோட கழுத்தில் ஒரு கை விழுது. யார் நீ, எதுக்கு என்ன ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி அந்த வாய்ஸு உங்களுக்கு பக்குன்னு அடிச்சு திரும்பி பார்க்குறீங்க. லைக் வந்து யார் அந்த பர்சன், லைக் வந்து யாரை நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டீங்களோ அந்த பர்சன் தான். அவர் அப்படியே ஐப்ரோஸை ரைஸ் பண்ணிட்டு எதுக்காக என்ன ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டுருக்க, என்ன வேணும் உனக்கு? அது உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு, ஆனால் எங்கே பார்த்தேன் அப்படின்ட்டு தான் தெரியல. அதனால தான் வந்து இங்கே பின்னாடி நான் நடந்து வந்தேன், வேற ஒன்றும் இல்லை. ஒரு போலீஸையே ஃபாலோ பண்ணுறேன், அந்த அளவுக்கு உனக்கு தைரியமா? இரு உன்னை பிடிச்சி ஜெயிலில் போடுறேன், அப்போதான் சரியாகும். இது ஐயோ அண்ணா என்ன விட்டுருங்கண்ணா, நீங்கள் போலீஸ் இது எனக்கு தெரியாதுண்ணா, நான் பாவனா குழந்தைண்ணா, ப்ளீஸ் அண்ணா என்ன விட்டுறீங்க அண்ணா அப்படின்ற மாதிரி வந்து நீங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அது எப்படி விட முடியும், ஒரு போலீஸை ஃபாலோ பண்ணால் சும்மா விட்டுருவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கையில் வந்து ஐயோ அண்ணா ப்ளீஸ் அண்ணா விட்டுருங்கண்ணா உங்கள் கையில் ஹேண்ட் கஃபே மாட்டிட்டாரு. கன்ஃபார்ம் உனக்கு பனிஷ்மெண்ட், போலீஸையா வந்து ஃபாலோ பண்ணுறேன், அது மட்டும் இல்லாமல் ரொம்ப வினோதமாகவும் நடந்துக்கிறேன், கண்டிப்பாக உன்னை ஜெயிலில் தூக்கி போட தான் போகிறேன். ஐயோ அண்ணா விட்டுருங்கண்ணா, தெரியாமல் விட்டுருங்கண்ணா ஐயோ காப்பாத்துங்க நேரங்கிட்ட நேரத்துலலாம் இந்த ஓபி வருவான், தேவையா இருக்கும் போது இந்த பரதேசி நாய் வர மாட்டேங்குது, ஐயோ காப்பாத்துங்க ஓபி காப்பாத்துடா அப்படின்ற மாதிரி கத்திட்டு இருக்கீங்க. அப்போதான் உங்கள் மண்டையில் ஒரு அடி விழுது. யாருன்னா தியாதாச்சு, வாய் மூடு, எதுக்கு கத்திக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி. மச்சான் காப்பாத்து மச்சான், பாரு மச்சான் என்ன போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டு கூட்டு போறாங்க மச்சான், என் வீட்டுக்கு நான் ஒரே பொண்ணு மச்சான், இப்படி பண்ணா என் குடும்பம் என்ன ஆகுது மச்சான், காப்பாத்து மச்சான். டேய் வாய மூடு மச்சான், டேய் நீ ஏன்டா இப்படி பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி ஜியா வந்து அந்த பர்சன் கிட்ட கேக்குறாங்க. ஏய் இந்த இவர் உனக்கு தெரியுமா? தெரியுமே, நல்லாவே தெரியும். ஏன் மாமா இப்படி பண்ற, பாவம் அவளை ஏன் இப்படி பயமுறுத்துற? ஒன்றும் இல்லடி, சும்மா விளையாடி பார்க்கலான்ட்டு தான், வேற ஒன்றும் இல்லை. நீங்கள் விளையாடி பார்க்கறதுக்கு நான் தான் கிடைச்சேனா? உன் மாமா கிட்ட சொல்லி என்ன ஒரு நிமிஷத்துல எவ்வளோ டென்ஷன் பண்ணிட்டாரு தெரியுமா? வாய மூடு. சரி நீ இங்க எதுக்கு வந்திருக்க அப்படின்ற மாதிரி தியா வந்து அந்த பர்சன் கிட்ட கேட்குறாரு. அது ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன வேலை, அதுதான் வந்திருக்கேன். ஓஹோ சின்ன வேலையா, என்ன வேலை? சின்ன வேலையா இல்லை யாரையாவது பார்க்குற வேலையா?
என்ன சொல்ற அவ? ஏன் மச்சான், என்ன மச்சான் சொல்ற? ஒன்றும் இல்லை மச்சான், இது உனக்கெல்லாம் புரியாது அப்படின்ட்டு இங்கே பேசிகிட்டு இருக்கும்போது தான் அந்த டைமில் வந்து ஐஷு வந்து வராங்க. டே மச்சான், இங்கே தான் இருக்கீங்களா அப்படின்ற மாதிரி கத்திட்டு ஐஷு வந்து பக்கத்தில் நிற்கிறாங்க. பக்கத்தில் நின்னதுக்கு அப்புறமா தான் லைக் வந்து அங்கே ஒரு பர்சன் நின்றுட்டு இருந்திருப்பாங்க. அவங்கள பார்க்குறாங்க ஒயிட் ஐஸில், ஐயோ இவனா அப்படின்ற மாதிரி. லைக் வந்து கிளப்பில் வந்து அவங்க யாரை வந்து ப்ரப்போஸ் பண்ணி கிஸ் பண்ணாங்களோ அந்த பர்சன் தான் இப்போ வந்து நின்றுட்டுருக்காங்க. அந்த பர்சன் தான் தியாவோட மாமாவும். ஸோ வந்து அந்த பர்சனும் வந்து ஐஷோவை பார்த்து ஸ்மிர்க் பண்ணிட்டு அப்படின்ற மாதிரி லைக் ஸ்மிர்க் பண்ணிட்டு அப்படியே ஐப்ரோஸை ரைஸ் பண்ணுறாரு. ஐயோ இவனா, ஆத்தி எஸ்கேப் ஆகிற ஐஷோ. மச்சான் நான் கிளாஸுக்கு போகிறேன்டா, நீங்கள் வந்துடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஐஷு போகிறாங்க. டே மச்சான் இரு மச்சான் நானும் வரேன் அப்படின்ற மாதிரி மூணும் வந்து போகிறாங்க. லைக் வந்து அந்த பர்சனும் சரிடி நீ கிளாஸுக்கு கிளம்பு நான் பார்த்துக்கிறேன், சரிடா மாமா அப்படின்ற மாதிரி தியாவும் வந்து கிளம்பிடுறாங்க. இப்படியே தான் நீங்கள் 3 பேருமே வந்து கிளாஸுக்கு போயிட்டு ஸோ அப்படியே கிளாஸ் எல்லாம் நடந்துட்டுருக்கு. அப்படியே வந்து எல்லாம் வந்து போகுது. காலேஜும் வந்துருச்சு. அன்னைக்கு வந்து ஹோபி வந்து காலேஜ்க்கு வரல. என்னது இன்னைக்கும் வரவே இல்லை, எப்பயோ வரல, நமக்கு ப்ராப்ளம் இல்லை அப்படின்ற மாதிரி வந்து நீங்கள் இப்போது காலேஜ் முடிஞ்சிருச்சு. ஸோ அங்கே கேன்டீனில் தான் உட்காந்துட்டு இருக்கீங்க. ஏ மச்சான் இருங்கடா நான் போய் ஜூஸ் வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி ஐஷு போகிறாங்க. அதுக்கப்புறமா ரேண்டமாக வந்து தியா அவங்க ஃபோனில் ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருக்கும்போது தான் லைக் வந்து அவங்க ஃபோனில் வந்து வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது தான் அப்போது நேற்று நைட்டு வந்து இந்த மாதிரி ஐஷோ வந்து ப்ரப்போஸ் பண்ணது கிஸ் பண்ணதெல்லாம் வீடியோ எடுத்து வச்சுருக்காங்க. அதை பார்க்குறாங்க. ஏ மச்சான் 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 என்னடா இதை பாருடா, நேற்று நைட்டு கிளப்பில் நம்ம வீடியோ எடுத்திருக்கோண்டா, அதுவும் ஐஷோ ப்ரப்போஸ் பண்ணது கிஸ் பண்ணதெல்லாம் இருக்குடா. என்ன மச்சான் சொல்கிற, இதை பாருடா அப்படின்னு இப்போ அந்த வீடியோவை கிட்ட உங்ககிட்டயும் வந்து தியா காட்டுறாங்க. அதில் அப்படி தான் இருக்குது. நீங்கள் போய் லேப், அதாவது ஐஷு போய் லேப்பில் உட்காந்தது, லைக் வந்து ஃப்ளாட் பண்ணது, அதுக்கப்புறமா கிஸ் பண்ணது, தூக்கிட்டு போனது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே இருக்குது. டே அப்போ அப்போ இதெல்லாம் நடந்துச்சாடா? ஐயோ அப்போ அவ்வளோ அவ வீக்கார்டு போச்சு. அப்போ அவள் கமிட்டடா இல்லை ஒன் நைட் ஸ்டாண்டா மச்சான்? இரு இந்த மூஞ்சி நான் எங்கேயோ பார்த்தனே, எங்கே பார்த்தேன். ஆ ஏய் இது இது நீ கூட உன் மாமான்னு சொன்னி அவன் தானே? ஆமாம் அவனே தான். ஐயோ இப்போ என்னடி பண்ணுறது? அவன் லவ் பண்ணுற பொண்ணு கூட அவன் மஜா பண்ணான், அதில் என்ன இருக்குது? என்னடி சொல்கிற? அதுவா மச்சான், அது ஒன்றும் இல்லை மச்சான், என் மாமாவுக்கு வந்து பொண்ணு பார்த்துட்டு இருந்தாங்க. சரி அந்த பொண்ணு வேற யாரும் இல்லை, அது நம்ம ஐஷு தான். எது? ஏய் என்னடி சொல்கிற? ஆமாம் மச்சான், லைக் வந்து பொண்ணு வீட்டில் வந்து லைக் வந்து இன்னும் பொண்ணு பார்க்கலாம் போல, பட் ஆனால் பொண்ணு இதுதான் அப்படின்ற மாதிரி ஃபோட்டோவெல்லாம் வந்து காட்டியிருக்காங்க. அதை வந்து இவன் என்கிட்டயும் வந்து காட்டினான். அப்போ தான் சரி இது நம்ம ஃப்ரெண்டாச்சே அப்படின்ற மாதிரி நான் அவன்கிட்ட வேறு எதுவுமே சொல்லலை. லைக் வந்து இவன் என் கூட தான் படிக்கிறா அப்படின்றது மட்டும்தான் மச்சான் சொன்னேன். ஆனால் இப்போது இவளே வந்து எனக்கு ரிலேட்டிவாக வரப்போகிறேன், என் மாமாவோட பொண்டாட்டியாக வரப்போகிறேன். ஃப்ரெண்டே வந்து இப்போது எனக்கு ரிலேட்டிவாக ஆகிட்டா மச்சான். டே மச்சான் சூப்பர் மச்சான், அப்போ அவளும் வந்து இப்போ கமிட்டடு. ஆமாம் கமிட்டட் தான். நீ மட்டும் என்ன? நான்லாம் வந்து பிரேக்கப் சிங்கிள். ஆமாம் இப்படியே சொல்லிட்டு திரி. உன் வீட்லேயும் பாரு மாப்பிள்ளைய பார்த்து கண்டிப்பாக பிடிச்சி கல்யாணம் பண்ணி வைக்க போகிறாங்க ஓபிக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. கண்டிப்பாக நடக்கவே நடக்காது, வேணா பாரு, பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து நீங்களும் வந்து அப்படியே கொஞ்சம் டைமும் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு நீங்களும் வீட்டுக்கு போகிறீங்க. வீட்டுக்கு போய் அப்படியே பெட்டில் அப்படியே அக்கடான்னு கை காலெல்லாம் நல்லா விரிச்சு அப்படியே ஹாயாக படுத்துட்ருக்கீங்க. உங்கள் அம்மாவா வந்து உங்கள் மூஞ்சிலே தண்ணி ஊற்றுறாங்க. அம்மா என்னம்மா உனக்கு வேணும், ஏம்மா இப்படி பண்ணுற? இதை பார், ஒழுங்கா இன்னைக்கு நான் சொல்கிறத பண்ணு, புரியுதா? ஒழுங்கா ரெடி ஆகிட்டு கீழே வா அப்படின்ட்டு அவங்க அம்மா சொல்லிட்டு போயிடுறாங்க. எதுக்குன்னு சொல்லிட்டு போ, உன்னை இன்னைக்கு பொண்ணு பார்க்க வராங்க, அதனால ஒழுங்கா ரெடி ஆகிட்டு வர, ஒரு பொண்ணு மாதிரி வா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிடுறாங்க.
நானாவது பொண்ணு மாதிரி ரெடி ஆவறது அது முடியவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கிராப் டாப்பு ஷார்ட்ஸ் தான் எடுத்து போட்டு தலைய விரிச்சு போட்டு கீழே வர்றீங்க. வர கெஸ்ட்டுக்காக லைக் வந்து ஸ்நாக்ஸு காஃபி இந்த மாதிரிலாம் வந்து எடுத்து வச்சுக்கிட்டு இருக்காங்க. நீங்க வரீங்க, அம்மா நான் வந்துட்டேன் அப்படின்ட்டு வந்து சொல்லிட்டு உங்க அம்மா முன்னாடி வந்து நிக்கிறீங்க. உங்க அம்மாவும் உங்களை பார்த்துட்டு, இத பாரு சுடத்தண்ணியே மூஞ்சிலேயே ஊத்துரு எடுத்து, ஒழுங்கா போய் புடவைய கட்டிட்டு லட்சணமா கீழே வர இல்லைன்னு வச்சுக்கேன், நானே வந்து உன்னை ரெடி பண்ணுவேன், அப்புறம் அது வேற மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து உங்க அம்மா சொல்றாங்க. ச்சே, இந்த வீட்டில் அப்படின்னு நீங்களும் போய் சரின்னு சொல்லிட்டு ரெடி ஆகிட்டு லைக் ஒரு லைக் பிளாக் கலர் saree அந்த மாதிரி தான் வியர் பண்ணிட்டு நீங்கள் வந்து வரீங்க. வந்துட்டேன் போதுமா, இப்போதான் லட்சணமாக இருக்கேன். ஆமாம் ஆமாம் கிழிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி வந்து அங்கே வந்து பேசிகிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. என்னது இது பேசிகிட்டு இருக்கிற மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து போகிறீங்க. பார்த்தா அங்கே வந்து மாப்பிள்ளை வீட்டிலேருந்து வந்து ஆல்ரெடி வந்து உட்காந்து இன்னைக்கு வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. மாப்பிள்ளையை பார்த்த உங்களுக்கு செம்ம ஷாக்கு. இவனா இவனா மாப்பிள்ள அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஷாக்காக இருக்கு. எஸ், அங்கே உட்காந்துட்டு இருக்கிறது வேற யாரும் இல்லை, நம்மளோட ஹோபி தான் வந்து உட்காந்துக்கிட்டு இருக்காரு. உங்களுக்கு ஒன்று பார்த்து தான் அவ்வளோ கோவம் வருது. கோவமாக வந்து உங்களோட ரூமுக்கு போயிட்டுருக்கீங்க. உங்கள் அம்மாவா, எங்கடி போகிற, இங்கே வாடி, மாப்பிள்ளை வீட்டில் இருந்தெல்லாம் வந்திருக்காங்கல்ல, முதல்ல இதெல்லாம் கொண்டு போய் கொடு, வா காஃபியை கொண்டு போய் கொடு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உங்கள் அம்மாவை நீங்கள் திரும்பி பார்த்துட்டு, இதை பாருமா, இந்த கல்யாணம் நடக்காது, எனக்கு இவனை பிடிக்கல, நான் இதுக்கு ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக வந்து போய் கதவை மூடிடுறீங்க. கத்தி தான் நீங்கள் சொல்லிட்டு போயிருந்திருப்பீங்க. ஸோ நீங்கள் சொன்னது எல்லாமே வந்து அங்கே இருக்கிற எல்லாருக்குமே வந்து கேட்டுச்சு. ஸோ ஹோபியோட அப்பா அம்மா என்ன இப்போ இப்படி பேசிட்டு போகிறாளே அப்படின்ற மாதிரி தான் இருக்குது அவங்களுக்கு. உங்கள் அப்பாக்கா என்ன இவ எப்படி பண்ணிக்கிட்டு இருக்கான்ற மாதிரி தான் இருக்குது. அது நீங்கள் உங்கள் அப்பா பேச வர்றாரு. மாமா, அது ஒன்றும் இல்லை மாமா, அவள் கொஞ்சம் கோவமாக இருக்கா, அதனால தான் அப்படி வந்து பேசிட்டு போகிறா, நீங்கள் வந்து மேரேஜ் டேட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணுங்கள், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி வந்து இந்த ஹோபி வந்து சொல்கிறாரு. லைக் அவள் ஏன்டா ஓ மேலே கோவமாக இருக்கா, அது எங்களுக்குள்ளறைய லைக் வந்து அதெல்லாம் கேட்காதம்மா, அதெல்லாம் வந்து அது அப்படி தான், நீங்கள் கல்யாண ஏற்பாடெல்லாம் பாருங்கள் அப்படின்ற மாதிரி ஹோபி சொல்லிட்டு இப்போ உங்ககிட்ட தான் வந்து வராரு. லைக் உங்களோட ரூமில் எனக்கு ரொம்ப கோவமாக வந்து சாரியெல்லாம் வந்து லைக் வந்து சாரியை மட்டும் கழட்டி கோவமாக வந்து பெட்டில் போட்டு இப்படியே வந்து கீழே கட்டி நின்றுட்டுருக்கீங்க. ஹோபி தான் அவர் உள்ளார வந்துட்டு டோரை க்ளோஸ் பண்ணிட்டு லாக் பண்ணிட்டு உங்களை அப்படியே வந்து பேக்கப் பண்ணுறாரு. பொண்டாட்டி புண்டாட்டி கிண்டாட்டின்னு சொன்னால் அசிங்கமாயிரும் ஹோபி. கையிட்டு இப்போ எதுக்கு வந்திருக்க, திரும்பவும் என்ன என் உடம்பு யூஸ் பண்ணுறதுக்கு தானே வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் லைக் வந்து ரொம்ப கோவமாக உங்களோட ட்ரெஸ்ஸு எல்லாத்தையுமே கழட்டி போட்டு அப்படியே நேக்கடாக வந்து பெட்டில் படுத்துட்ருக்கீங்க. உங்கள் கண்ணெல்லாம் கலங்கி இருக்கு. ஹோபியா அவர் வந்து லைக் அவரோட ட்ரெஸ்ஸையும் வந்து அவரும் கழட்டிட்டு இப்போ உங்களை வந்து அப்படியே வந்து ஹக் பண்ணிக்கிறாரு. என்ன படுத்துக்கிட்டு இருக்க, பண்ணிக்கிட்டு போ அப்படின்ற மாதிரி நீங்கள் அவ்வளோ இதாக சொல்கிறீங்க. ஏய் பொண்டாட்டி, ஏன்டி இவ்வளோ கோவமாக இருக்க, பின்ன கோவப்படாமல் வேற என்ன பண்ண சொல்கிற, நீ என்ன எதுக்காக என்ன எனக்கு நீ என்ன பண்ணுறன்னு தெரியுதா ஹோபி, நீ என்கிட்ட வரனா ஒரே ஒரு காரணத்துக்காக மட்டும்தான்டா வர, வேற எதுக்கும் வரதில்லை. எனக்கு கஷ்டமா இருக்குமா இல்லையாடா, அதுக்கு மட்டும்தான் நீ என்னை யூஸ் பண்ணிக்கிறியா, இப்போ அதுக்கு தானே வந்து லைஃப் லாங் கல்யாணம் பண்ணிட்டு அதுக்கு மட்டும் இவருக்கு யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் அப்படின்றதுக்காக தானே அப்படின்ற மாதிரி உங்களுக்கு கண்ணிலெல்லாம் கண்ணீராக வழியுது. அவர் உங்களை அப்படியே வந்து அவர் அப்படியே ரொம்ப டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாரு. இப்படின்னா எல்லாடி எனக்கு இந்த மாதிரி கொஞ்சம் கொலாவிக்கிட்டு தேனே மானே செல்லம் வெல்லம் அப்படின்லாம் கொஞ்சம் தெரியாதுடி, என்னோட லவ்வை எப்படி என்னால் காட்ட முடியுமோ அப்படி தாண்டி நான் காட்டுவேன், எனக்கு அதில் காட்டுறதுக்கு தான் தோணுது, அதனால தான் அப்படி பண்ணுறேன் உன்கிட்ட
அப்படின்ற மாதிரி ஹோப்பி சொல்றாரு. போதும், சும்மா வந்து சீன் போட்டுட்டு இருக்கா அந்த ஹோபி. ஏய், சீன் எல்லாம் போடலடி பொண்டாட்டி, நிஜமா தாண்டி சொல்றேன். எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும்டி, அதனால தாண்டி உன் கூட அப்படி நான் நடந்துக்கிறேன். வேற யார்கிட்டயாவது அந்த மாதிரி நான் நடந்துக்கிறேன்னா சொல்லு. உன்னை ரொம்ப லவ் பண்றதுனால தாண்டி என்னோட லவ் நான் அதான் மூலியமா எக்ஸ்பிரஸ் பண்றேன். அது ஏண்டியும் உனக்கு புரிய மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி ஹோப்பி சொல்லிட்டு இருக்காரு. ஏண்டி அழுவுற? என்ன நீ பண்ண வேலை அப்படி? என்னடி இதென்ன புதுசாவாடி பண்ணிட்டு இருக்கேன்? எத்தனை வருஷமா பண்ணிட்டு தாண்டி இருக்கேன், எத்தனை வருஷமா பண்ணிட்டு தான் இருக்கேன். இது வரைக்கும் நடக்காதது இப்போ நடந்துருச்சு. என்னடி சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு ஹோபி கேக்குறாரு. ஒரு நிமிஷம் அப்படின்ற மாதிரி ஹோபியோட கையை எடுத்து விட்டுட்டு ஒன்று எடுத்துட்டு வரீங்க. எடுத்துட்டு வந்து ஹோபி கையில வந்து அப்படியே டொப்புன்னு வைக்கிறீங்க. ஹோபி பாக்குறாரு, என்னது இது அப்படின்ற மாதிரி. அது 5 daysல ஏய் என்ன நிஜமாவாடி? நிஜமாவா? பொண்டாட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஹக் பண்ணிக்கிறாரு. உங்க ஃபேஸ் ஃபுல்லு கிஸ் பண்றாரு. ஐயோ, ஐம் சோ ஹாப்பிடி, ஐயோ செல்லம் அப்படின்னு சொல்லிட்டு உங்க லிப்ல அப்படியே அப்படின்ற மாதிரி கொடுக்குறாரு. ஐயோ அப்படின்ற மாதிரி உங்களை படுக்க வச்சு உங்க பெல்லிலையும் அப்படியே கிஸ் பண்றாரு. நான் நினைச்சு கூட பார்க்கலடி. அச்சோ பொண்டாட்டி அப்படின்ற மாதிரி வந்து அவ்வளோ வந்து உங்களை வந்து கிஸ் பண்ணுறது, வெளியில் வந்து அப்படியே வந்து ஒரு தலையை வச்சு படுக்கிறது, கிஸ் பண்ணுறது அப்படின்ற மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்காரு. போதும் நிறுத்து, இப்போ இது வீட்டில் தெரிஞ்சா என்ன ஆகுறது? அவ்வளோதான் போச்சு. ஏய் கவலைப்படாதடி, கூடிய சீக்கிரம் ஒரு வாரத்துலேயே கல்யாணத்தை பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் எதுவும் யாருக்கும் தெரிய போகிறது இல்லைல்ல. மயிறு ஒரு வாரத்தில் எவன்டா கல்யாணத்தை பண்ணுவான்? நான் பண்ணுவேன்டி, நான் பண்ணுவேன். என்ன சரி, ட்ரெஸ்ஸை போட்டு கீழே வா. இதுக்கு மேலே இப்படியே உன்னை பார்த்துட்டு இருந்தா அப்புறம் முடி சேஞ்ச் ஆகி அப்புறம் மாமாவோட வெள்ளைய கட்டிடுவேன். பிச்சு போடுவேன், பிச்சு போடா அப்படின்ற மாதிரி நீங்களும் வந்து அடிக்கிறீங்க. அவரும் வந்து சிரிச்சுட்டு ட்ரெஸ் எல்லாம் எடுத்து போட்டு சீக்கிரம் ட்ரெஸ்ஸை போட்டு வாடி. என்ன ஏன் சொல்ல குட்டி அப்படின்ற மாதிரி அவரும் வந்து பண்ணிட்டு கீழே போயிடுறாரு. வந்து அவரும் வந்து பேசிட்டு 1 வீக்ல வந்து மேரேஜ் வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இதே 1 வீக்ல எப்படிடா மேரேஜ் வச்சுக்க முடியும்? அதெல்லாம் பாசிபிளே இல்லை அப்படின்ற மாதிரி ஹோபியோட பேரண்ட்ஸ் சொல்றாங்க. எல்லாம் பாசிபிள் தான்மா, 1 வீக்ல மேரேஜ் வச்சே ஆகணும். ஆனா ஏன் மாப்பிள்ள 1 வீக்லயும் ஏன் மேரேஜ்? இப்போதானே அவள் வந்து காலேஜை படிக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்க, 1 வீக்ல எதுக்குமா மாப்பிள்ள அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அது எனக்கு பொறுத்துக்க நான் இருப்பேன் மாமா, ஆனால் உங்கள் பொண்ணோட வயிற்றுல இருக்கிற என் குழந்த பொறுக்காதே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எல்லாருக்கும் ஷாக்கும் எந்திரிச்சு நிற்கிறாங்க. என்ன சொல்கிறீங்க மாப்பிள்ள? ஆமாம் மாமா, உங்கள் பொண்ணோட வயிற்றுல என் குழந்தை வளருது, நான் காத்துட்ருப்பேன். ஆனால் அப்போ வயிற்றுல வளர்ற என் குழந்தை காத்துட்ருக்குமா அப்படின்ற மாதிரி ஓபி சொல்லிட்டாரு. நீங்களும் வந்து சரின்னு சொல்லிட்டு ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு லைக் நீங்கள் பாட்டுக்கு நடந்து வந்துட்டுருக்கீங்க. அவங்க அப்பா அம்மாவா உங்களை தான் முறைச்சி பார்த்துட்ருக்காங்க. என்னது இது, எதுக்கு என்ன முறைச்சி பார்த்துட்ருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்து நீங்கள் நிற்கிறீங்க. என்னாச்சு, எதுக்கு என்ன முறைச்சி பார்த்துட்ருக்கீங்க? என்ன நீ பண்ண வேலைக்கு கொஞ்சம் சொல்கிறியா அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. என்ன ஆச்சு, ஏன் என்ன ஆச்சு? மாப்பிள்ளை சொன்னது உண்மையாடி? என்ன சொன்னாரு, என்ன சொன்னாருன்ட்டு சொல்லாமல் உண்மையானு கேட்டால் நான் என்னத்து சொல்ல முடியும் அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கியா அப்படின்ற மாதிரி உங்கள் அப்பா வந்து பல்ல கடிச்சுக்கிட்டு கேட்டுட்டு இருக்காரு. உங்களுக்கா பயமாயிருச்சு. ஐயோ சொல்லிட்டான பாவி பயப்பட. அது வந்து அப்பா உண்மையா இல்லையா? ஆமாப்பா அப்படின்னு சொல்லிட்டு லைக் வந்து உங்கள் அப்பா உங்களை அடிக்க வராரு. உடனே ஹோபியா உங்களை வந்து அவரோட ஹார்ம்ஸ்குள்ளார லைக் வந்து புல் பண்ணிட்டு ஹக் பண்ணிக்கிறாரு. ஹக் பண்ணிட்டு உங்கள் அப்பாவோட கையை வந்து அப்படியே ஹோல்ட் பண்ணுறாரு. இதை பாருங்க மாமனாரே, இவா இப்போ உங்களோட பொண்ணு மட்டும் இல்லை,
என் குழந்தைக்கு அம்மா அப்பா மேல கைய வைக்கிற வேலை வச்சுக்காதீங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஒரு வாரத்துல கல்யாணம், அதுக்கான ஏற்பாடுகளை பண்ணுங்க. நான் ஏன் பொண்டாட்டிய என்னோட வீட்டுக்கு கூட்டு போறேன் அப்படின்ற மாதிரி ஹோபி வந்து உங்களை அலேக்க தூக்கிட்டு அவரோட வீட்டுக்கு வந்து கூட்டிட்டு போற. லைக் அவர் வந்து தனியா தான் இருக்காரு. ஸோ வந்து அவரோட அப்பார்ட்மெண்ட்டுக்கு வந்து உங்களை கூட்டிட்டு போயிடுறாரு. ஸோ இப்படி 1 வீக் வந்து உங்களோட மேரேஜ் வந்து எல்லாம் வந்து ரொம்ப அவசரமாக தட்டப்புடலாம் அப்படி இப்படி எப்படி எப்படியோ வந்து என்னென்னமோ பண்ணி வந்து உங்களுக்கு ஹோபியோட மேரேஜ் வந்து ஃபிக்ஸ் ஆகுது. இப்போ நீங்கள் வந்து அதாவது பொண்ணுங்க ரூம் இருக்கும் இல்லையா, ஸோ மணமகள் அறை அதில் தான் இருக்கீங்க. அங்கே தான் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸான தியாவும் ஐஷுவும் வந்து இருக்காங்க. உங்களை செம்மையாக பயங்கரமாக வந்து தியா கலாய்ச்சிட்டே இருக்காங்க. நான் சொன்னல நீ அவளை தான் நீ கல்யாணம் பண்ணிப்ப, அவளை கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்ட்டு. பார்த்தியா இப்போ நீ அவனையே தான் நான் சொல்லி 1 வாரம் கூட ஆகலை, அதுக்குள்ள நீ அவனை கல்யாணம் பண்ணிக்க போற. பின்ன குழந்தையோட அப்பா அவன் தானே, அவனை கல்யாணம் பண்ணிக்காம வேற எவனை கல்யாணம் பண்ணிக்க முடியும் அப்படின்ற மாதிரி நீங்க சொல்றீங்க. இதை கேட்ட ஐஷுக்கு தியாக்கு செம்ம ஷாக்கு. ஏய், என்னடி சொல்றா, நிஜமாவா? ஆமா, அவனுக்கு பிரெக்னன்ட் அடி. ஆமா, இப்போ என்ன அதுக்கு? அதனாலதான் வேற வழி இல்லையேன்னு சொல்லிட்டு அவனை ஏத்துக்கிட்டேன். இல்லைனாச்சும் நானாச்சும் அவனை கல்யாணம் பண்ணிக்கிறதாச்சும் அப்படின்ற மாதிரி நீங்க சொல்லிருக்கீங்க. ஓஹோ மேடம், அதனாலதான் என்ன கல்யாணம் பண்ணிக்கிறீங்களோ? அப்போ குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா விட்டுட்டு போயிடுவியா அப்படின்ற மாதிரி வாய்ஸு உங்களுக்கு. ஐயோ இவனா அப்படின்ற மாதிரி உங்களுக்கு இந்த நேரத்துல எதுக்கு வந்தான் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு உங்களுக்கு. சொல்லுடி, அப்போ குழந்தை பிறந்தா குழந்தை என்கிட்ட கொடுத்துட்டு நீ பாட்டுக்கு போயிட்டே இருப்பல? குழந்தைக்கும் உனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைல்ல அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டே வந்து ஹோபி எப்படியும் உங்களை முறைச்சி பார்த்துக்கிட்டு தான் வர்றாரு. உங்களுக்கா அவன் முறைச்சி பார்க்குறதே அள்ள விடுது. உங்கள் ஃப்ரெண்ட்ஸா மச்சான் எங்களுக்கு ஒர்க் இருக்கு, நாங்கள் கிளம்புறோம் மச்சான் அப்படின்னு அவங்க எஸ்கேப் ஆயிடுறாங்க. ஐயோ என்னை விட்டுட்டு போகாதே இவன் கூட அப்படின்ற மாதிரி தான் இருக்கு உங்களுக்கு. அவர் அப்படியே முறைச்சி பார்த்துட்டு இப்போ உங்க முன்னாடி தான் நின்றுட்டு உங்க இடுப்பு செம்மையா வந்து கிள்றாரு. என்னடி வாய் ரொம்ப தான் உனக்கு நீளுது. பனிஷ்மெண்ட்டு இருடி, கல்யாணம் பண்ணிட்டு நைட்டு என் கூட தானே வந்து படுப்பேன், அப்போ இருடி உனக்கு பனிஷ்மெண்ட்டு. வாய் என்ன வாய் உனக்கு? இந்த வாய் மட்டும் அடங்க மாட்டேங்குதுல. அந்த வாய்க்கு எப்படியெல்லாம் நான் யூஸ் பண்ணுறேன்னு பாரு. இனிமே இந்த மாதிரி நீ பேச வர்றதுக்கு 1000 தடவை யோசிப்பேன் அப்படின்ற மாதிரி ஓபி சொல்றாரு. ஓபி சார் சும்மா சும்மா தண்டச்சானே, சும்மா ஒரு விளையாட்டுக்கு. எதுடி விளையாட்டு? எது விளையாட்டு? எது விளையாட்டு? சரி சரி, சாரி சாரி, சும்மா தான் சொன்னேன், சாரிடா, ப்ளீஸ் ப்ளீஸ் ஓபி, என் செல்லோல என் மாமலை அப்படின்ற மாதிரி வந்து ஓபியோட சிக்ஸில் வந்து அப்படி கிஸ் பண்ணுறீங்க. ரொம்ப ஐஸ் வைக்காத என்ன? பனிஷ்மெண்ட்டு தாண்டி அப்படின்ற மாதிரி அவரும் சொல்லிட்டு அப்படியே கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போ ஸ்டேஜில் தான் வந்து உட்காந்துட்ருக்கீங்க. உங்களுக்கும் ஹோபிக்கும் கல்யாணம் நடந்து முடியுது. ஹாப்பி என்டிங். இது எப்படி இருந்துச்சுன்றத கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட்ஸ்க்காக வெயிட் பண்ணிகிட்ருப்பேன். அண்ட் வந்து அந்த லைக் வந்து ஐஷுவோட அந்த கிளப்பில் மீட் பண்ண ப்ரப்போஸ் பண்ண அந்த பர்சன் யாராக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். எத்தனை பேர் கமெண்ட் கரெக்டாக பண்ணுறீங்களோ அவங்களோட பேர் எல்லாமே நான் வந்து என்னோட நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்லுவேன். ஸோ மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்கடா. சீரீஸ் உங்களோட கமெண்ட்ஸ்க்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். பை பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்.
உடனே ஐஷுவா, "ஏய் இன்னைக்கு வேண்டாம். நம்ம நாளைக்கு போலாம்" அப்படின்னு சொல்றாங்க. ஏன் நாளைக்கு? பின்ன நம்ம கிளப்புக்கு போனா என்ன? அதுக்குன்னு இருக்கிற ட்ரெஸ்ஸ தானே போடணும் நம்ப. அந்த மாரி ஃபர்ஸ்ட்டு நம்ம இன்னைக்கு ஷாப்பிங் போயிட்டு, அத வாங்கிட்டு, நாம நாளைக்கு கிளப்புக்கு போலாம் அப்படின்ற மாரி ஐஷு சொல்றாங்க. இது கூட நல்ல ஐடியாவா இருக்கே! சரி வாங்க நம்ம ஷாப்பிங் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு, கிளப்புக்கு ஏத்த மாரி போய் ட்ரெஸ் எல்லாம் வந்து வாங்கிட்டு, அதுக்கப்புறமா வந்து 3 பேருமே வந்து ஒரு 3 பேருமே பிளாக் ட்ரெஸ் தான் வாங்குறீங்க. பிளாக் டைப் இருக்கிற ட்ரெஸ் தான் வாங்குறீங்க. வாங்கிட்டு அவங்கவுங்க வீட்டுக்கு போயிடுறீங்க. இப்போ அப்படியே வந்து நைட் டைம் ஆகுது. டின்னர்லாம் வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு, நீங்க வந்து உங்களோட ரூம்ல தான் இருக்கீங்க. சரி, சரி நம்ம தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, கொஞ்சம் ஃப்ரெஷ் அப் ஆனா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு, நீங்களும் போய் ஃப்ரெஷ் அப் எல்லாம் ஆகிட்டு, டவல கட்டிட்டு தான் வெளியில வரீங்க. வந்து உங்களுக்கு செம்ம ஷாக்கு. ஏன்னா அங்க வந்து ஜேஹோப் தான் வந்து படுத்துக்கிட்டு இருக்காரு. உங்களுக்கா? ஜேஹோப் அப்படியே வந்து எப்படி படுத்திருக்காருன்னா, ஒன் சைடா தலையில வந்து கைய வச்சுட்டு, இப்ப அப்படியே உங்கள பார்த்து ஸ்மிர்க் பண்ண மாரி தான் வந்து படுத்துக்கிட்டு இருக்காரு. உங்களுக்கா? ஐயோ! டேய் இவ்ளோ தைரியம் இருந்தா எங்க வீட்டுக்கு என் ரூமுக்கு வந்துட்டு முதல்ல வெளியில போடா! அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கோவமா பக்கத்துல வரீங்க. ஜேஹோப் அலேக்கா தூக்கி உங்கள அப்படியே வந்து பெட்ல படுக்க வைக்கிறாரு. ஏய் என்ன பண்ற? விட்டுங்க. அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தள்ளுறீங்க. பட் ஆனால் ஜியோபா அவர் உங்களோட 2 ஹேண்ட்ஸையுமே வந்து பெட்டில் பின் பண்ணிட்டு, அவரோட ஒரு ஹேண்டில் வந்து ஹோல்ட் பண்ணிட்டு, அப்படியே வந்து உங்கள் ஃபேஸ் கிட்ட தான் வராரு. ஏய் பொண்டாட்டி, இப்படி உன்னை பார்க்கும்போது எவ்வளோ செக்ஸியாக இருக்கு தெரியுமாடி? மத்தியம் பண்ணது பத்தலடி, அதான் இன்னும் கொஞ்சம் சேர்த்து பண்ணிட்டு போகலாம் அப்படின்னு வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி ஹோப்பி சொல்கிறாரு. டீ இப்போ மட்டும் நீ போகல அப்படின்னு வச்சுக்கோ, உன்னை கத்தியே காட்டி கொடுத்துருவேன்டா அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. அப்படியா? எங்க கற்று பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி நீங்கள் உங்ககிட்ட ஹோப்பி சொல்கிறாரு. நீங்களும் கத்தலான்னு சொல்லிட்டு வாயை திறக்கிறீங்க. அப்படியே செம்ம டீப்பாக ஒரு கிஸ் பண்ணுறாரு. நீங்கள் ஸ்ட்ரகிள் பண்ணுறீங்க. நீங்கள் ஸ்ட்ரகிள் பண்ண பண்ண என்ன ஆகுதுன்னா, நீங்கள் போட்டுட்டு இருந்த டவல் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக லூஸ் ஆகுது. ஒரு கட்டத்தில் அப்படியே வந்து அது கழண்டு விழுந்துருது. இப்போ ஜியோவுக்கு கீழே நீங்கள் நேக்கடாக தான் இருக்கீங்க. ஃபியூ மினிட்ஸ் கழிச்சு கிஸ்ஸு பிரேக் ஆகுது. அவர் அப்படியே வந்து உங்கள் கழுத்துலேருந்து கீழே பார்க்குறாரு. பார்த்தா டவல் உருவி கீழே விழுந்திருக்கிறது நல்லா அவருக்கு தெரியுது. உங்களை பாடி அவர் ரசித்து பார்க்குறாரு. செம்மையாக இருக்குடி நீ. திரும்பவும் இப்படி ஒரு சான்ஸ் கிடைக்கும்னு நான் நினச்சி கூட பார்க்கல. மத்தியானம் பண்ணதுக்கு விட இன்னமும் இப்போ சேர்த்து பண்ணிடலாண்டி அப்படின்ற மாதிரி அவரோட ஹேண்ட் இப்போ உங்கள் செஸ்ட்டு கிட்ட தான் வைக்கிறாரு. அப்போ தான் உங்களுக்கு ஃபீல் ஆகுது, ஐயோ டஃப்னு உருவிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு, இதை பாரு உனக்கும் எனக்கும் பிரேக்கப் ஆகி எல்லாம் முடிஞ்சிச்சு, ஒழுங்கு இங்கேருந்து கிளம்பு. அதை நீ சொல்லாத. அப்படி இருக்கிறவ மதியம் என்னை கிஸ் பண்ணி அதை நீ பண்ணாமல் இருந்திருக்கணும். ஆனால் நீ பண்ணி தப்பு பண்ணிட்டியே பேபி கேர்ள். இனி எப்பவும் உன்னை விட மாட்டேன். ஐயோ என்னை விட்டுடுடா, நான் பாவம்டா, ப்ளீஸ்டா, வேண்டாம்டா, தெரியாம நான் அப்படி பண்ணிட்டேன், இனிமேல் அப்படி பண்ண மாட்டேன், விட்டுடா அப்படின்ட்டு வந்து நீங்கள் அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்க. பட் ஆனால் ஜேயோட ஹேண்ட் அப்படியே உங்கள் நிப்ஸு கிட்ட தான் அப்படியே அவர் ரப் பண்ணுறாரு. உங்களுக்கு ரொம்ப மாறி ஆகுது. உங்களையே அறியாமல் திரும்பவும் நீங்கள் வந்து டேடி அப்படின்றீங்க. ஜியோப் ஸ்மிர்க் பண்ணுறாரு. இன்னமும் இது ஆட்டோமேட்டிக்காக வர்றது கொஞ்சம் கூட நிற்கலை போல். அது உன்னோட உடம்புக்கு தெரியுதுடி, தொடுறது யார் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால தான் கரெக்டாக யாருன்னு உனக்கு காட்டிடுது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு செம்மையாக சக் பண்ணுறாரு. உங்களுக்கு முடியலை. லைக் வந்து நீங்களும் வந்து அதுக்கு வந்து ஜியோபோட ஹெட்டை ஹக் பண்ணிட்டு மூன் பண்ணுறீங்க. டேடி டேடி அப்படி பண்ணாதுடா, என்ன இப்படி பண்ணி பண்ணி என்ன இப்படி பண்ணுற அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. ஜேப் இப்போ உங்களோட ஃபேஸை தான் அவர் பார்க்குறாரு. இப்போ உங்களோட ஃபேஸும் வந்து கனெக்ட் ஆகிருக்கு. லைக் பார்க்குறாரு. ஏய் நீ எது பண்ணா இப்படி ஆட்டாங்கன்னு எனக்கு தெரியாது பாரு. நான் தான் சொன்னேன் என் மேலே எந்த தப்பும் இல்லை, சும்மா நீ சண்டை கட்டிகிட்டு இருக்க அப்படின்னு. இன்னமும் அப்படி தாண்டி இருக்க. ஏன் என் மேலே உனக்கு நம்பிக்கை இல்லையா அப்படின்ற மாதிரி அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா, உங்களோட கீழே தான் அவர் அப்படியே ரப் பண்ணுறாரு. ஃபிங்கர்ஸும் முன்னேற விட்டுறாரு. கையடு கையடுன்னு சொன்னேன். டாடி எஸ் டாடி.
அவ்வளோதான். உங்களோட கண்ட்ரோல் இல்ல, கான்ஷியஸும் இல்ல. ஜியோக்கு நல்லா புரிஞ்சிருச்சு. நீங்க வந்து இப்போ அவரோட கண்ட்ரோல்ல இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு, அப்படியே ஒரு ஒரு நெகோசியேஷன் போகுது. நீங்களும் வந்து ஜியோவுக்கு செம்மையா கோஆப்ரேட் பண்ணிட்டுருக்கீங்க. அப்படிதான் அந்த நைட்டு போயிருந்திருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் டே ஆகுது. அவர் வந்து நீங்க எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி அவர் எந்திரிச்சு ட்ரெஸ் எல்லாம் போட்டு ஒரு 4:00க்கு வந்து எப்படி உங்க வீட்டுக்குள்ளார வந்து வந்தாரோ, அதே மாரி இறங்கி வந்து போயிடுறாரு. நெக்ஸ்ட் டே ஆகுது. நீங்க பார்க்குறீங்க. உங்களுக்கு செம்ம கோவம் வருது. ச்சே! இவனுக்கு எப்போ பார்த்தாலும் இதே வேலையா போச்சு. வர்றான், யூஸ் பண்றான், போறான். எனக்கு எனக்கு கோவமா வருது. எனக்கு என்னதான் நினைச்சிட்டு இருக்கான். எப்போ பார்த்தாலும் இவன் என் கூட இதுக்காக மட்டுமே தான் இருக்கான். இத்தனை நாள் தான் நான் அவன் கூட பிரேக்கப்பே பண்ணேன். திரும்ப திரும்ப ஐயோ! எனக்கு கோவம் அவனுக்கு அப்படியே பத்திக்கிட்டு வருது. என்னை பார்த்தா அவனுக்கு எப்படிதான் இருக்குதுன்னு தெரியல. எப்போ பார்த்தாலும் இப்படி தான் பண்றான். எனக்கு பிடிக்கவே இல்ல. அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் வந்து கோவமா எந்திரிச்சு கிளம்பி ரெடி ஆயிட்டு வரீங்க. உங்க அம்மாவா, "ஏன்டி எந்திரிச்சு வரதுக்கு உனக்கு எவ்வளோ நேரமா நான் கத்திக்கிட்டு கூப்பிட்டுக்கிட்டே இருக்கேன். அதான் வந்துட்டல. ஆல்ரெடி நான் செம்ம காண்டில் இருக்கேன். என்னை திரும்ப கோவப்படுத்தாதமா, முதல்ல சாப்பாட குடு." அப்படின்ட்டு நீங்களும் வந்து சாப்பிட்டுட்டு கோவமா தான் காலேஜுக்கு போறீங்க. அங்க ஆல்ரெடி வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸ் 2 பேருமே வந்து வந்துட்டாங்க. மச்சான் மச்சான் வந்துட்டியா மச்சான்?" அப்படின்ட்டு லைக் வந்து உங்ககிட்ட தான் வராங்க. வாய மூடிட்டு இருந்துருங்க. ஏற்கனவே நான் செம்ம காண்டில் இருக்கேன் அப்படின்ட்டு சொல்றீங்க. ஏன்டி என்னாச்சு? எல்லாம் அந்த ஹோபியால தாண்டி. என்னடி ஆச்சு? அப்படின்ட்டு நீங்க வந்து சொல்றீங்க. இந்த மாதிரி அவன் பண்றான்டி, எனக்கு பிடிக்கவே மாட்டேங்குது. இத்தனை நாள் தான் நான் அவன் கூட பிரேக்கப்பே பண்ண திரும்ப திரும்ப எப்படி தாண்டி பண்ணிக்கிட்டே இருக்கேன். எனக்கு பிடிக்கலடி. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவனை ஹர்ட் பண்ணிட்டே இருக்க சொன்னாலும் ஏன்டி அவன் புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறான் அப்படின்னு எமோஷ்னல் ஆகுறீங்க. மச்சான் மச்சான், சரி மச்சான், ஒன்றும் இல்லை மச்சான், அவ்வளோது மச்சான், பார்த்துக்கலாம்டா. நான் வேணா நம்ஜன் கிட்ட சொல்லி பேச சொல்றேன்டா. ஒரு அணியும் பிடுங்க வேண்டாம். போ, எனக்கு மூடே இல்லை காலேஜுக்கு வர்றதுக்கு. சரிடி, காலேஜ் நேற்று தாண்டி வந்தோம். இப்போ ஒன்றும் பண்ண முடியாது. நேற்றுலேருந்து தான் காலேஜ் ஸ்டார்ட் ஆச்சு. ஒழுங்காக வா, இல்லை கிளாஸுக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி எல்லாம் கிளாஸுக்கு போகிறீங்க. அதே மாதிரி ஜியோவும் வந்து கிளாஸுக்கு வராரு. ஆனால் சுத்தமாக நீங்கள் ஓபியை கண்டுக்கவே இல்லை. லைக் வந்து பார்க்கவும் இல்லை. அவங்களால அவ்வளோ கோவமாக இருக்கீங்க. அப்போ அதே மாதிரி தான் இவங்களை வந்து கிளாஸில் வந்து ஒரு ஸ்டூடெண்ட் அந்த மாதிரி தான் வந்து அவரும் வந்து பார்க்குறாரு. லைக் வந்து நான் இதோட இதை வந்து இங்கேயே ஸ்டாப் பண்ணிக்கிறேன். ரொம்ப வந்து லைக் 1 ஹவருக்கு மேலேயே போயிடுச்சு. இதை வந்து ஒரு 2 ஷார்ட்டாக வச்சுக்கலாம். இதுக்கப்புறமா என்ன நடக்குது அப்படின்றத வந்து நெக்ஸ்ட்டு பார்ட்டில் வந்து பார்க்கலாம். ஜியோ வந்து உங்களை எப்படி வந்து அவர் கன்வின்ஸ் பண்ணுறாரு, எப்படி வந்து அவர் உங்ககிட்ட பிஹேவ் பண்ணுறாரு, என்ன ஃப்யூச்சரில் நீங்கள் 2 பேருமே சேருவீங்களா இல்லையா அப்படின்ற எல்லாமே வந்து நெக்ஸ்ட்டு ஒரு பார்ட்டில் பார்க்கலாம். இது எப்படி இருந்துச்சுன்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கடா ஃபெரிஸ், ஓகேவா? ரொம்ப லாங்காக போயிடுச்சு. லைக் வந்து ஒரே டைமாக உட்காந்து நான் இதை வந்து ரெடி பண்ணுறேன். ஸோ வந்து உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கேட்டுட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே லைக்கு சப்ஸ்கிரைபும் பண்ணி விட்டு போங்கடா ஃபெரிஸ், ஓகேவா? அவ்வளோதான். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.